மேலும் ஜெசிகா அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும். பிரியா அந்தோனிராஜ், ரெஜினா மேரி, பீட்டர் ஜோசப் ராஜ், சென்ஷியா குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும் மருமகன் சுகப்பிரசவம் வேண்டியும், உத்தரமேரி ஸ்ரீதர் ஹேமந்த் குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிறைவேறவும், வீடு கட்டி குடியேறவும், அண்ணம்மாள், இயேசு பிரபு, சரண்யா, தருண், டேனியல், மித்ரா இவர்கள் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், சாமினி, ஜோசப், சதீஷ், ரூபன், சந்தோஷ் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும், ஜோன், சங்கீதா, ஸ்ரீவன், மெட்டில்டா இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தர வேண்டியும், மரிய செல்வி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி விரைவில் நடைபெற வேண்டியும், பிபி பாத்திமா மேரி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், எத்தனப்பள்ளி ஜோசப், எலன், சாந்தா குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேர குழந்தைகள் ரியான், ஜோவிட்டா, ஜோவான்டோ, டீனா, கரோலின், நிதின் நல்ல உடல் சுகம் ஞானத்தில் வளரவும், தேவதாஸ், மரிய புரட்டி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரிச்சர்ட், ஜாய்ஸ், ரியான் குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டியும், டீனா, கரோலினுக்கு நல்ல உடல் சுகத்தையும் இறைஞானத்தையும் கல்வியில் சிறந்து விளங்க மிக பெரிய அம்மாவை பார்த்து திருப்பலி கொடுக்கிறார்கள். எல்லாம் மருகேபியல் குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேறவும், மகன் ஷான்டாசோவுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டியும், மஞ்சுளா, தினேஷ் குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேறவும், தினேஷுக்கு நல்ல வரன் அமைந்து சுப நிகழ்ச்சி நடைபெறவும், ஜஸ்டின், திரவியம் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும், மேலும் வயிற்றுள்ள கல் அறுவை சிகிச்சை இன்றி விரைவில் கரையவும், ஜான், கிறிஸ்டி, அருபெண்டி, எஸ்பி, மிதா, கிளீன், ஜோஷ்வா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஏ பலவேந்திரன், மகிழா, சிக்மன் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், மேலும் வின்சென்ட் அவர்களுக்கு திருப்தியாகவும் மற்றும் அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஆல்பர்ட், ரோஸ்லி, ஆகாஷ், ஜான்சன், நான்சி, ஐஸ்வர்யா, விக்னேஷ், காஷிகா இவர்கள் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்புக்கொள்கிறார்கள். மேலும் ஆன்ம இலைக்காட்சியாக தூசரா பாக்கையா, சின்னம்மாள், இதயராஜ், ஸ்ரீவன், ஆர் பால்ராஜ், கொத்தப்பள்ளி மோசஸ், அந்தோனியம்மா, புதுக்கா தன்ராஜ், ராகேல் அம்மா இவர்களின் ஆன்ம இலைக்காட்சிக்காகவும், கே எஸ் அந்தோனி, கே ஏ ஞானசௌரி, கே ஏ ஆரோக்கியதாஸ், கே ஏ ஜான்சன் டேவிட், கே ஏ சுசை ராபர்ட், கே ஜே ஜோசப், கே ஜே ராஜி, கே ஜே தெரசா, லிங்குட்லா பாலசாமி, செல்வராஜ், இருதயராஜ் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், சி.வி. ஜோசப் நாயுடு, சௌரியம்மாள், சி.ஜே. அந்தோனி இவர்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், காரசாலா சௌரிய நாயுடு, சி. எஸ்தரம்மா 22ஆம் ஆண்டு ஆன்ம இலைக்காட்சி திருப்பலியாகவும், சாமியடி ஜேக்கப், பாட்டியம்மாள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், மாலப்பாட்டி, இருதயநாதன், மேரி விக்டோரியா, பி.ஜே. பாப்பையா, ஃபாதர் அமல்ராஜ், சிஸ்டர் கரோலின் இவர்களின் ஆன்ம இலைக்காட்சிக்காகவும், எத்தனப்பள்ளி ஜோதி அவர்களின் ஆன்ம இலைக்காட்சிக்காகவும், ஸ்ரீவன் அம்ரோஸ் ஆன்ம இலைக்காட்சிக்காகவும் இத்திருப்பலியை கொடுக்கிறார்கள். மேலும் பிரியாத்திரியாக வந்துள்ள நம் அனைவரின் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும், கீழ்ச்செறிப்பாங்க இறைமக்கள் அனைவரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நம் பங்கின் சிறுவ சிறுமியர் கல்வி அறிவில் ஞானம் தெய்வத்தில் வளரவும், இளையோர் நல்ல எதிர்காலம் வேலைவாய்ப்பு வேண்டியும், மேலும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் மற்றும் ஆன்ம சிவம் வேண்டியும், பங்கின் வளர்ச்சி பணிகள் சிறப்பாக செயல்படவும், பிரியாத்திரை மக்களின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற பெரிய நாயகி அன்னையிடம் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையின் அருளை பெற வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளிடமும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை இன்று ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி என்கிற ஒரு கூற்றுக்கு இணங்க இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று தூய இருதய ஆண்டவர் ஆலயம் கிழச்சேரி மலை சார்ந்த நாம் தவக்காலத்தில் பயணமாக இந்த பெரிய நாயகி அன்னையின் திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இது ஒரு பக்தி முயற்சி. பல அற்புதங்கள் புதுமைகள் நடந்திருக்கிற இந்த அன்னையின் சன்னிதானத்தில் நாம் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி
இந்த நற்கருணை பலியை ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்பங்கள் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்கவும், குடும்ப வாழ்விலே அன்பும் அமைதியும் மன நிம்மதியும் நிறைவாக பெற்றிருக்கவும், குடும்பங்கள் அனைத்தும் பொருளாதாரத்திலும் ஆன்மீக மேம்பாட்டிலும் வளர்ச்சி காணவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனின் அளவில்லாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனத்தோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றுங்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகாவிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்திரளும். அவர்கள் கல்வேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை விதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிழலாமையும் ஆகாப்புக்கு பேரின்மையும் காட்டியுள்ளீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனே என்னிலே வாருமே. என்னை வாருமே.
பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை அக்காலத்தில் வருதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவிழ்ந்திறங்கி வந்தனர். பரிசேயர் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு வருந்துகிறாரே என்று முன்முறுத்தினர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவருக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு துணை நாட்டுக்கு நடந்து பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூடியாட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் நமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உடைய மகனிடம் தகுதியற்றவன். உடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தந்தை இந்த பணியாளரை நோக்கி, முதல்தரமான ஆடையை கொண்டு வந்து எனக்கு உடுத்துங்கள். என்னுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடையுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் வருவதை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர்களிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தமிழ் மூலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்து கண்ணை எடுத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அவர் தந்தையிடம், ஆறும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் உடலை ஒருபோதும் மீறியது இல்லை. ஆயினும் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நம்பவில்லை. ஆனால் விளைமகளோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழைத்து விட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறதே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி கூற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய நிகழ்ச்சியின் வழியாக
நமக்கு சொல்லப்படுகின்ற அற்புதமான செய்தி. இரண்டு முக்கியமான செய்திகளை இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, இளைய மகன் பாவம் செய்கின்றவன், கடவுளின் தந்தையுடைய அன்பிலிருந்து பிரிந்து போகின்றவன் மீண்டும் மனம் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தந்தையின் அன்பிற்குள் வருகிறார். ஆகவே இந்த இளைய மகன் சொல்லுகின்ற செய்தி, நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கட்டளைகளை மீறி அல்லது கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பிலிருந்து முற்றிலுமாக விலகி கடவுளுக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் தராமல் இந்த உலக காரியங்களுக்கு, இந்த உலக மனிதர்களுக்கு, இந்த உலகம் தரும் புகழ், பெயர், பணம், சொத்து இவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை புறக்கணித்திருக்கிறோம். இந்த அருளின் காலம், இந்த தவக்காலம் நாம் மீண்டும் திரும்பி வர ஒரு அழைப்பு விடுக்கிறது. இதை நாம் உணர்ந்தவர்களாக இளைய மகன் எவ்வாறு நம்பிக்கையோடு நான் திரும்பி சென்றால் என்னுடைய தந்தை இதை ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த மகனுக்கு இருந்தது போல, நாமும் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், நான் இறைவனிடத்திலே மனம் வருந்தி செல்லும் பொழுது அவரை என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே, அந்த நம்பிக்கையின் உந்து சக்தியிலே நாம் கடவுளத்திலே திரும்பி வர வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட அந்த மூத்த மகனுடைய ஒரு மனப்பாங்கு. அவன் சொல்லுகிறான், பாவம், எத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே தந்தது இல்லை. அதற்கு தந்தை சொல்லுகிறார், மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையது. இந்த வார்த்தையை நாம் சிந்திக்க பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். நம்முடைய கவனம் எல்லாம் இளைய மகனுக்கு மட்டும்தான் செல்லுகிறது. இளைய மகன் என்ன செய்கிறான்? திரும்பி வருகிறான். ஆனால் இங்கே மூத்த மகன் செய்கின்ற தவறு இளைய மகனை விட ஒரு மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் தந்தையோடு இருந்து கொண்டு அந்த தந்தையின் அன்பை உணராமல் இருக்கின்றார். அந்த தந்தையின் பாசத்தை உணராமல் இருக்கிறார். பல வேளைகளில் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு சில சொல்லுவார்கள், சாமி நான் வார வாரம் பூசைக்கு போறேன், தினமும் ஜபமாலைக்கு போறேன், நம்முடைய ஆன்மீக காரியங்கள் எல்லாம் நாம் சரியாக இருப்போம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் கடவுளின் பிரசன்னம் என்னோடு இருக்கிறது, என்னை வழிநடத்துகிறது, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் என்னை வழிநடத்துகிறார் என்பதை உணர்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த மூத்த மகனை போல கடவுளோடு நாம் இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அன்பை, அவருடைய பாசத்தை, அவருடைய பகிர்வை, அவருடைய தற்கையளிப்பை நாம் உணர மறந்து விடுகிறோம். ஆகவே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் திருப்பலிகளுக்கும் மற்ற பக்தி முயற்சிகளும் பங்கெடுக்கின்ற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளுடைய உடனிருப்பை, அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோமா? அப்படி உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையின் சவால் நிறைந்த தருணங்கள், இக்கட்டுக்கள் நிறைந்த தருணங்கள், துன்பங்கள் நிறைந்த தருணங்களிலே நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். கடவுள் என்னோடு இருக்கிறார். அன்னை மரியாதை திருத்தலத்தில் இருக்கிறோம். அன்னை மரியாதையுடைய வாழ்க்கையில் நாம் எதைதான் பார்க்கிறோம்? கடவுளுக்கு தன்னையே அவர் கையளித்ததனால் தன்னுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஒரு பொழுதும் அவர் கவலைப்பட்டதில்லை. காரணம், அவர் கடவுளுடைய உடனிருப்பை தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் உணர்ந்திருந்தார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, இந்த நாளில் நாம் அன்னையின் திருத்தலத்தில், திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வாய்ப்புக்காக கொண்டு செலுத்துவோம். இந்த அன்னையின் திருத்தலம் அற்புத தலம், பல அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கிற இடம். ஆகவே இந்த இடத்திலே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இரண்டு விதமான செய்திகள். ஒன்று, நம்முடைய பாவத்திலிருந்து விட்டு விலகி இறைவனோடு இணைந்து வாழ்வது. இரண்டாவது, இறைவனோடு இணைந்து வாழும் பொழுது அந்த இறைவனுடைய ஒரு நெருப்பை, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வது. இப்பேற்பட்ட ஒரு வாழ தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கொடுப்பதில்
இன்பம் பெறுவதில்லை தந்தே என்னை அன்புடனே கொடுப்பதில் இன்பம் பெறுவதில்லை தந்தே என்னை அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தே என்னை அன்புடனே தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தே என்னை அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையமான இப்படி எல்லாம் தந்தையாக என்ற கெட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை பலிபொருட்கள் வழியாக இன்பின் பயணங்களுக்கு கிடைக்கும் உம்மை வேண்டுகின்றோம். அதற்கு பெரிய மனித நாட்டம் இருந்ததை விடைபெறுகின்றோம். இன்பனைக்கும் முழுகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று முலையெல்லாம் வல்ல இறைவா, என் ஆளுமைவிடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தீர்வுபடுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமே இவற்றிலிருந்து விடுதலை பெற்றும் நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தார் நிலையானவற்றில் மேன்மேல் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதமான தூதர்களோடும் சேர்ந்து நாங்கள் நம்மை புகழ்ந்த முடிவின்றி ஆர்வரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிலையாகவே தூயவர் தீமை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தீமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபடும் புலம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆண்டவனே இறப்பு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சொல்லுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர். ஏழை புதிய நிலையான நன்மடைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் வளருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மேலும் கிறிஸ்துவின் குரலிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உண்மை தவறிலும் நாம் சாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பல்வேறு திரு அவை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் மேலும் உயர்த்தெழுதல் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்த அனைவரையும் இருக்கிற நினைவு நம்ம திருவர் முடிவுடைய விஷயம் எங்கள் அனைவர் மீது இறக்கவாயிரம் கடவுளின் கடித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் பங்குவந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்துவருடையாக உம்மை போன்று மரபுள்ள உண்மை மன்றாடுகிறோம். இவருடையாக்கு இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படைப்படை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செழிப்போம். அமைதியை கனிவுடன் உற்சாகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் தலைவற்று யாதொரு கலக்கம் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை நோக்கி திருமணத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றையும் அளித்திருப்பீராக. என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை நமக்காக பலியாகி நாம் திரும்ப அவருடைய அன்பில் இணைந்து அவரோடு மகிழ்ந்திருப்போம் என காத்திருப்பவர். இவருடைய திருவிருந்திற்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வேறு பெற்றோர் ஆண்டவரே,
தயார்படுத்தி தகுதி நிலைக்கு மாற்றியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவ மாத்திரம் பங்கு கொள்ளுமாறும் பிற மத பிற சபை சார்ந்த நபர்கள் இருந்தால் அந்த இடத்திலே அமர்ந்து ஜெபிக்குமாறு மலை உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி வந்தில்லையே இங்கு நீதான் என் எல்லையே என்னில் வாழும் என் இயேசுவே என் நெஞ்ச வீட்டில் என் இன்பப் பாட்டினிலே நான் வாழ என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா நான் செல்ல ஆலயம் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் நீயாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழ்கவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னிடத்தை நொடி கொடுத்தேன் உறவை தேடியே என் வாழும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீதான் என் எல்லையே என் வாழும் என் இயேசுவே என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் நொடி கொடுத்தேன் உறவை தேடியே என்னில் வாழும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே என்னில் வாழும் என் இயேசுவே என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது இன்னாமாக
என்னென்று நான் சொல்வேன்? என்னதும் நான் செய்தேன், என்னென்று நான் சொல்வேன். இன்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றிப் போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவியால் நெஞ்சிருந்தேன். பரமன் இயேசுவின் பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவியாய் நின்றிருந்தேன். பரமன் இயேசுவின் பாவத்தை அகற்றி அருளமுதை என்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றிப் போற்றி மகிழும் வேளை இது. எந்தரும் நான் செய்தேன், என்னென்று நான் சொல்வேன். எந்தரும் நான் செய்தேன், என்னென்று நான் சொல்வேன். என்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றிப் போற்றி மகிழும் வேளை இது. இன்று கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரை நாம் பெற்றுக் கொண்டவது புனித உணவு எங்களது எத்தினோடத்தை குளிர்வை நிரப்புவதாக. நாங்கள் இந்த வருடத்தில் ஆற்றல் பங்கேற்க தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் இறையன்னையின் பராமரிப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. குறிவுகளை இறுதி பாடல் முடித்தவுடன் இடைச்சேரி மக்கள் அனைவரும் ஆலயத்தின் முகப்பிற்கு முன்பாக